ஃப்ரெண்ட்ஸ் கூட போன வீடியோ வந்து நம்ம லோட்டஸ் டெம்பிள் பார்த்து விசிட் பண்ணிவிட்டு வந்த வீடியோ அடுத்து தான் இது எடுக்கிறோம். எங்கடா போகிறோன்னு பார்த்தா குதுப் மினார் தான். என்னடா குதுப் மினார் இல்லைன்னு சொன்னால் இப்போ எப்படிடா போகிறேன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, காலையில் கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் விசாரித்தவங்க, அதனால் போகல. இப்போ கேட்டால் இருக்குப்பா 8 மணி வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் வீடியோ அதே எடுத்தால் லென்த்தாக போகணும். அடுத்த வீடியோ எடுத்துட்டோம். எங்கே வந்துருக்கோம்னா அந்த மெட்ரோவில் தான் இருக்கும். அங்கேருந்து அப்படியே இதை கண்டினியூ பண்ணிக்கலாங்க. டிக்கெட் எடுக்கலான்னு வந்தால் இங்கே ஒரு சம்பவம். நீங்கள் பாருங்கள், எல்லாமே க்ளோஸ்டுங்குது. எங்கடா டிக்கெட் எடுக்குதுன்னு பார்த்தா நாமளே செல்ஃபு டிக்கெட் எடுத்துக்கணுமா? அது எப்படி எடுக்கணும்னு தெரில. அவர்கிட்ட கேட்டு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பலாங்க. ஸ்டார்டிங்கே சம்பவமா. டிக்கெட் எடுக்கிறதுக்கு உள்ளே தான் நாம தான் தப்பாக இதாகிட்டோம். அங்கே செல்ஃபை அவங்க எடுத்துக்க முடியாது, எடுத்துக்கணுமா? அவங்ககிட்ட கேட்டால் இங்கே கவுண்டரில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே அவனை மாட்டாடா என் பம்பரை கட்ட மண்டையா இங்கேருந்து கவுண்டருக்கு வந்துட்டாங்க. எத்தனை டைம் தான் நாமளும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்ப மாட்டீங்களாடா அப்படிதான் கீழே கடைசியில் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பலாங்க. திரும்பவும் கிளம்பலாம். போன வீடியோ மாதிரி ஆகிடுச்சுங்க இது கதை. எங்கடா போன ஸ்டாப்பில் இறங்கி அங்கேருந்து வேறு மெட்ரோவில் போகணுமா? அவங்கக்கிட்ட கேட்டால் எங்கே போகணுன்னு கேட்டால் அவங்க வந்து காசிமேடுன்னு சொல்கிறாங்க. காசிமேட் தான் சொன்னாங்க. காஷ்மீர் கேட். அது என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. காஷ்மீர் கேட் போகணுமா? அங்கேருந்து இப்போது காஷ்மீர் கேட்டு போகிறதுக்கு ட்ரெயின் பார்த்துன்னு ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் கூட தெரில. அந்த டிக்கெட்டில் ஹிந்தியில் கூட இது இங்கிலீஷில் கூட இல்லை, ஹிந்தியில் தான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட நிஜமாலே டெல்லி தான் வந்தீங்கன்னா மெட்ரோவில் சர்வே பண்ணுங்கள். அந்த ஹிந்தி மீடியமாக எங்களுக்கு தெரியும், ஹிந்தி தெரியாததுக்கு ஒரு மெட்ரோவில் போகிறதுக்கு சரியான டாஸ்க் இதுங்க. நல்லா இருக்குது மெட்ரோவில் போகிறதுக்கு. இது வந்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியலன்னா ஆளுங்கிட்ட கேளுங்க, நல்லா இருக்குங்க. வந்துட்டு ட்ரெயின் வந்துடுச்சு போல இறங்கினாங்க. நான் மெட்ரோவில் வரணும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னு கூட. ஆனால் நிஜமாலே ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸு தான். அதாவது எப்படின்னா எந்த பொருளும் தெரியாது, என்ன மொழியும் அவ்வளோவா தெரியாது, அதுவும் இல்லாமல் எந்த பிளாட்ஃபார்மும் தெரியாது, எதுவுமே தெரியாமல் இவங்க மத்தியில் உயிர் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறீங்களா? ஒன்று தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். அந்த இடத்தையும் உயிர் வாழ்ந்து காட்டுறோன்னு சொல்கிறோம்ல, அந்த இது இப்படிக்குது. அந்த ஒரு தைரியமாக மோட்டிவேஷனாக சொல்கிறோம் இல்லைங்க, அது எப்படி இருக்குது அந்த மாதிரி இது இந்த சேலஞ்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு டைமாவது டெல்லி மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் மெட்ரோ வரலாம். எப்படி போயின்னு வரோன்னா அது ஏதோ டெல்லி மெட்ரோ ஆப்ஷன் அதில் ஒன்றும் புரியல. அதுவும் இல்லாமல் நம்ம இதில் கூகுள் மேப் இல்லைங்க, அதில் போட்டால் கூகுள் மேப்பில் எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த இது போகணுன்னு போட்டால் அது காட்டுதுங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் இல்லைங்க, அதில் போட்டால் காட்டுது. இன்னும் ஒரு நிமிஷம் தான் அந்த கேட் அந்த இது பாருங்கள் பின்னாடி அங்கே இதுலேயும் காமிக்குது 1 நிமிஷம்னு. என்னால் நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. கூட சரியான கூட்டம். சரியான கூட்டங்க. ஒரு வழியாக மெட்ரிக்குள்ளே வந்துட்டோங்க. இப்போ நம்ம புதுப் மினார் தான் போக போகிறோம். இல்லை சொன்னவங்க புதுப் மினார் தான். பின்னாடி வந்து அந்த இது எழுதிக்கிறாங்க எங்கெங்கே போகுதுன்னு. போல அங்கே போய் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபைனலி புதுப் மினார் வந்துட்டோம். அப்படி சொல்லணும்னு நினைக்காதீங்க, அப்படி வரவே இல்லை அவ்வளோதானே. ஏன்டானா புதுப் மினாரே ஓப்பன் இல்லையா? சோழி முடிச்சு உள்ள ஒரு ட்ரெயினில் கேட்டோம். அவர் அங்கே ஓப்பன் சொல்கிறாரு, இங்கே ஓப்பன் தான் சொல்கிறாரு. எப்படி தெரியுமா, சுற்றி வந்தீங்கன்னு அது மாதிரி இது. இப்போ மெட்ரோவில் அந்த 20 ரூபா டிக்கெட் வச்சுட்டு சரியான சுற்ற வேண்டியதாகுதுங்க. இருங்க ஒரு நிமிஷம். மெட்ரோவில் 20 ரூபா டிக்கெட் வச்சுக்கிட்டு சரியான சுற்ற வேண்டியது இருக்குது. சுற்றி இப்போ பாட்டு பண்ணுங்க பாருங்க. அதே தான் இப்போ கான்செப்டே. இப்போ அங்கேருந்து வெளியே போய் ரயில்வே ஸ்டேஷன் போனோங்க. எங்கே போயிருக்கிறோன்னா நம்ம சொன்னோம்ல, இதுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோன்னு எல்லாம் போயிருக்கிறோம். புதுப் மினார் கேன்சலுங்க. இங்கேருந்து இப்போது ரயில்வே ஸ்டேஷனு வண்டி
ரயில்வே ஸ்டேஷன் போகுது. நம்ம போயிட்டு அங்கேருந்து நாளைக்கு ஆக்ராவுக்கு போனோம். ஆக்ராவுக்கு போயிட்டு தாஜ்மஹாலுக்கு போகணும். இப்போ இங்கேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் டைமில் உங்களுக்கு ஆக்ராவில் போகிறோம். அவ்வளோ வீடியோ கூட ஹெல்ப் பண்ணிக்கிறேன். இங்கே வேணும் ரயில்வே ஸ்டேஷன் போய் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வழியாக நம்ம நியூ டெல்லி இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். எங்கே வந்துருக்கோம்னா சாப்பிட தான் வந்துருக்கிறோம். சாப்பிட்டு போயிடலான்னு ரொட்டி சாப்பிட போனோம்னா அவங்க கழுவுற பிளேட் தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? அந்த தண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னா என்ன பண்ணுறது அதான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நார்த் இந்தியா வந்தால் அதான் இப்போ சாப்பிடுவோம் போகிறோம். நான் சவுத் இந்தியா வரும்போது ஒரு வழியாக சாப்பிட்டுட்டோம். இந்த ரொட்டியை பாதி தான் சாப்பிட முடிச்சு. பசங்க சாப்பிட்டுக்கிறாங்க. சரிதா நியூ டெல்லி ஆன் என்ட்ரி ரொட்டி சாப்பிட்டாச்சுங்க. அந்த தண்ணி நீங்கள் பார்த்துக்கணும், கழுவுற தண்ணி. அதுக்கப்புறம் தும்புறாரு. எப்படிடா தும்புறாரு? அந்த குழம்புலயே தும்புறாருங்க. அதே சாப்பிட்ற நிலைமையாச்சு. சரி அவள்தான் ஏன்ஸ் கடை அவள்தான் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இங்கேருந்து போய் ஆக்ராவுக்கு போயிட்டு ஆக்ராவிலேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வருவேன். இந்த வீடியோ இதோட ஏன் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிட்டுருக்கோங்க. பெல் ஐக்கன் தட்டிட்டு கூட நம்ம அமேசிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருவோங்க. பெல் ஐக்கன் ஆன் பண்ணி விட்டால் தான் நம்ம சேனலுடைய வீடியோ நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாய். ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சாப்பிட்டு கை கழுவுற இடம் பாருங்கண்ணா. நிஜமாங்க இங்கெல்லாம் சாப்பிட நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அமுகு டுமுகு அமால் டுமால்